அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைன் ஆப் சொல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், கண்ட பேருண்டாசனம், விபரீத சலபாசனம், அர்த்தபாத விபரீத சலபாசனம் என்ற ஆசனங்களை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முதலில் நாம் தாடாசன நிலையில் நின்று கொள்ள வேண்டும். 2 கால்களையும் தோள்பட்டைக்கு நேராக விரித்து வைத்துக்கொண்டு கைகளை உள்மூச்சுடன் மேல் நோக்கி உயர்த்தி வெளிமூச்சுடன் சக்கராசனத்திற்கு செல்ல வேண்டும். 2 கை விரல்களை கொண்டு கணுக்காலை பிடித்து கண்ட பேருண்டாசன நிலைக்கு நாம் வர வேண்டும். கண்ட பேருண்டாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று யோக சிற்பி யூடியூப் சேனலில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அந்த காணொலியை பார்த்து அந்த ஆசனத்தை முழுமையாக பயன்பெற்ற பின்பு, கற்றுக்கொண்ட பின்பு இந்த ஆசனத்தை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ 2 கைகளையும் பின்னோக்கி கொண்டு சென்று கோர்த்து பிடித்து கொண்டு ஒவ்வொரு கால்களாக நேராக நீட்டிக்கொள்ள வேண்டும். முழங்கால்கள் மடங்கி இருக்கக்கூடாது. கால் பாதங்கள் முழுமையாக தரையில் பதிந்திருக்க வேண்டும். இவ்வாறாக விபரீத சலபாசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக அர்த்தபாத விபரீத சலபாசனம். அதற்கு ஒரு காலை மடக்கி நேராக வைத்திருக்கக்கூடிய காலினுடைய முழங்காலில் விரல்களும் தொடைப்பகுதியில் குதிகாலும் படியும்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும். மடக்கி இருக்கக்கூடிய காலுடைய முழங்கால் கீழே இருக்கிற துடைக்கு நேராக வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக அர்த்தபாத விபரீத சலபாசனத்தையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கண்ட பேருண்டாசன நிலைக்கு வாங்க, சக்கராசன நிலைக்கு வாங்க, தாடாசன நிலை. நன்கு மூச்சு இழுத்து விட்டு ஓய்வு நிலைக்கு வாங்க. 2 கால்களை விரித்து வைத்து கைகளை பின்னால் கோர்த்து ஒரு 10 மூச்சு நேரம் அமைதியாக நாம் நின்று கொள்ள வேண்டும். இவ்வாறாக விபரீத சலபாசனம், அர்த்தபாத விபரீத சலபாசனம் என்ற ஆசனத்தை படிப்படியாக நாம் கற்று பயன்பெறலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்களும் பயன்பெற்று எங்களையும் ஊக்கப்படுத்துமாறு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.